ரிவெஞ்ச் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாளைக்கு பின்ன உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அந்த மாணிக்கம் அதெல்லாம் பாம்புக்கு காது கேட்குமா கேட்காதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கோம். அதாவது நம்ம ஊரில் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் நிறைய பேர் உயிரை காப்பாற்றிட்டு இருக்காரு. அவரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதாவது நம்மளுக்கும் உயிர் பாதிப்பு இல்லாமல் பாம்புக்கும் உயிர் பாதிப்பு இல்லாமல் பிடிச்சி இந்த மாதிரி எவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து அந்த பாம்பை வந்து விடுறாரு. எந்தெந்த பாம்பு, என்ன விஷம், பாம்பு கிடைச்சா என்னெல்லாம் பண்ணணும், எல்லா விஷயத்தை பற்றியும் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோ கண்டிப்பாக. ஜி, உங்கள் நேம்? என் பேர் அசேன், ஆற்காடு, அசேன்புரா, ஷாநகர். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பாம்பு பிடிச்சிட்ருக்கீங்க? ஒரு 12 வருஷமாக. 12 வருஷமாக பிடிச்சிட்ருக்கீங்க. இது எங்கன்னா ட்ரெயின் பண்ணிங்களா இல்லை எப்படி? இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பாம்பு பிடிச்சிருக்கீங்க? இந்த பாம்பு வந்து சார பாம்பு. ஓகே ஜி. இது வந்து விஷம் இல்லை, ஆனால் கடிப்பட்டால் இதாகும். எப்படின்னா புண்ணு மாதிரி ஆகிடும். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆகும். மற்றபடி உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை. இது பிடிச்சி நீங்கள் வீட்டில் வச்சுட்ருக்கீங்களே, பயமா இல்லைங்களா? அப்படி இல்லைங்க ஜி. பிடிச்சிட்டு உடனே வந்து எடுத்துன்னு போய் விட முடியல. நான் ஒர்க்கில் இருந்ததுனால ஒரு பாக்ஸில் போட்டு சேஃபாக வச்சுருவேன். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், ஆள் இல்லாத இடம். அதில் ஹோல்ஸும் ஏர் போகிறதுக்கு ஹோல்ஸும் போட்டிருக்கீங்க. போட்டு சேஃபாக தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் போய் ரெஸ்கியூ பண்ணி விட்டுருவோம். சார பாம்புக்கு வாலில் விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி. ஜி, எந்த பாம்புக்கும் இல்லை. தேலு கொண்டி தான். தேலு கொண்டி தான் வாலில் விஷம் இருக்குது. அது சும்மா பழமொழி மாதிரி சொல்லி அதை ஒரு பழக்கப்படுத்திட்டாங்க. இப்போது நம்ம ஊரில் இருக்கிற பாம்புலேயே எந்த பாம்பு ரொம்ப விஷம்? மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து நல்ல பாம்பு, அப்புறம் கண்ணாடி வீரியன், அப்புறம் கட்டி வீரியன், அப்புறம் சுருட்டி வீரியன். நீங்கள் இதில் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் எந்த பாம்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்ணாடி வீரியன். கண்ணாடி பைட்டும் வாங்கியிருக்கீங்களா? கடி வாங்கியிருக்கேன். எப்படி இருந்தது இதுனா? அது பைட் பண்ணோன்னே அதிக பெயின் அதிகமாக இருக்கும். கை அதிகமான வீக்கம் கொடுத்துரும். ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் வந்து ஆளு காலியாக. அது எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கலாம்? அது பாம்பு பைட் பண்ணுறது பொறுத்து. பாம்பு எந்த அளவுக்கு பைட் பண்ணியிருக்கா இல்லை பல்லு பட்டு விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அது பார்த்தது. ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கு நல்லது. இப்போது கண்ணாடி வீரியன் சொன்னீங்க, நல்ல பாம்பு சொன்னீங்க, சுருட்டை வீரியன், அப்புறம் கட்டி வீரியன். மோஸ்ட்லி இந்த பாம்புலாம் எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது? இதெல்லாம் ஒரு எப்படி சொன்னால், நம்ம காலியான பிளேஸ் இருக்குது. வீடு பக்கத்தில் வந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. எலிங்க இருக்கும், கோழிங்க வச்சுருக்காங்க, புறாங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலாம் இப்போ ஒரு நம்ம பாம்பு ஒரு பாம்பு அடிச்சிட்டோம், ஆனால் அந்த பாம்பு வந்து திரும்பி அதோட துணை பாம்பு வந்து நம்மளை வந்து ரிவெஞ்ச் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மாஜி. அதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த பாம்பு வந்து போய் அந்த வழி அதுங்களுக்கு தெரியும்ல. ஓகே. அப்பப்போ வந்து போகிறது சாப்பாடுக்காக சுற்றுதுங்களே. ஓகே. அதனால திரும்ப அந்த பக்கம் அந்த பாம்பு வரும். அதே போல் இருக்கனால அதுக்கு அப்படி சொல்லிடுறாங்க. ஓகே. பழி வாங்குறதுலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அந்த நாகப்பாம்புலலாம் அந்த மாணிக்கம் அதெல்லாம் சும்மாஜி. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போது ஒரு கனவுல ஒரு பாம்பு வந்து கடிக்குதுன்னா அது வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் அது பழமொழி இருக்குது. இப்போத்தி ஆளுங்கள்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க சொன்னால். அது பழைய ஆளுங்கள்லாம் பயப்படுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலே சொன்னால் பாம்பு பிடிக்காதீங்க, ஓகே, நாளைக்கு பின்ன உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும். ஓகே ஜி. உங்கள் வீட்டில் ஏதோ இது வரைக்கும் பயப்பு இல்லைங்களா? ஏன்னா உங்கள் உயிரை பணியாக வச்சு செய்கிற வேலை இது. பயந்துட்டு தான் சரி கையில் பிடிக்காதீங்க, அது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், ஓகே, அது மாதிரி சொல்லி சேஃப்டியாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ நம்மள ஒரு ஸ்னேக் வந்து பைட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அன்னத்துக்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது? இப்போது சாரப்பாம்பு கடிச்சு செத்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா பதட்டப்படக்கூடாது. ஓகே. இப்போ வந்து பாம்பு கடிச்சிச்சின்னு வச்சுங்க, யார் இருந்தாலும் பதட்டப்படுவாங்க. ரொம்ப பயம் அதிகமாக பக்கத்தில் இருக்க நமக்கு அப்படியே நடுங்கிற பாம்பு நடுங்கன்றது. மெயினாக இது ஏன் இந்த வீடியோனா ஒரு விழிப்புணர்வு. ஓகே. இப்போது பாம்பு கடிச்சிச்சு, அவங்கள பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடணும். எப்படியாப்பட்ட பாம்பு கடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் போகிறது. பைட் வாங்குறவங்க வந்து ஃபேஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பதட்டப்படுவாங்க. ஒன்றும் இல்லை. அந்த கயிறுலாம் கட்டுறாங்க, அதெல்லாம் கட்டலாமா? கயிறு கட்டலாம். அது நம்ம வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. அவர் பதட்டப்படாமல் அவர் ஓட விடக்கூடாது. நடக்க வச்சோ இல்லை எதனா நம்ம முடிஞ்சால் அவர் சின்ன பசங்களாக இருந்தால் தூக்கின்னு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நடக்க வச்சு கூட்டின்னு போயிடலாம். ஒரு ஸ்லோவாக டென்ஷன் ஆகாமல், பிளட் ப்ரெஷர் அதிகம் இல்லாமல் பண்ணணும், அவ்வளோதான். எல்லா பாம்புக்கும் அந்த 4 hours டைமிங்களா? டைமிங் வந்து 4 hours சொன்னீங்க. 4 hours சொல்கிறது வந்து அதிகபட்சம் ரொம்ப பட்சம். இப்போ நார்மலாக நீங்கள் குயிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துணும். அதாவது வந்து 4 மணி நேரத்துலையும் உயிர் போயிடும். ஓகே. இப்போ கரெக்டாக இந்த உள்ளங்கையிலெல்லாம் கடிச்சுன்னா அந்தளவுக்கு இதாகாது. கை வீக்கம் கொடுக்கும், இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த மேல் தோல் பகுதி அந்த மாதிரி இடத்துல கடிச்சிச்சு, காலில் கடிச்சுன்னா இங்கெல்லாம் நரம்பு அதிகமாக இருக்கும். ஓகே. அந்த இடத்துல கரெக்டாக அதில் பைட் பண்ணிச்சுன்னா ரத்தத்தில் கலந்துரும். ஓகே ஜி. இல்லை அப்படியே ஜி வெட்டுற பாருங்க. நான் அடி இருக்கும் ஜி இது பாம்பு? ஒரு 4 அடி இருக்கும் ஜி. 4 அடி 4 5 இருக்கும். இப்போ இது நீங்கள் எங்கே பிடிச்சிங்க?
இது ஒரு வீட்டில் புறா வளர்த்துன்னு இருந்தாங்க. ஓகே ஓகே. புறா கூண்டுக்குள்ளே இருந்தது. அந்த ஸ்மெல்லுக்கோசரம் வருங்களா? ஸ்மெல்லுக்கோசரம். இது ஏன் அப்படி பிறகுதுன்னா நம்மளை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. இதை நல்ல பாம்பு இருந்தால் படம் எடுக்கிறேன், படம் எடுத்துன்னு அதோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும். இதை அந்த நல்ல பாம்பு படம் எடுக்குதுன்னா நம்மளை நோட் பண்ணிச்சு, எங்கே போனாலும் உன்னை விடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது தோற்றத்தை பெருசாக காட்டி என் பக்கத்தில் வராதுன்னு எச்சரிக்கை பண்ணுது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு குழந்தை வந்து படிக்கட்டில் கால் வைக்கும்போது அந்த ஒரு நல்ல பாம்பு வந்தது. ஆனால் பையன் குட்டி பையன் மெரிக்கல, ஆனால் படம் மட்டும் உடனே எடுத்துருச்சு. அது கவனிக்கலையே. அது நான் கொஞ்சம் வைரல் ஆச்சு இப்போது. ஆனால் நல்ல பாம்பு மட்டும் கடியில், இதே கண்ணாடி வரையனு கட்டுரையன் இருந்தால் கடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த சில விஷயத்தப்போ அதுக்கு அவ்வளோ அவசரப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாய்சனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அது வெளிப்படுத்தாது. ஒரு பாம்பு வந்து சடனாக நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, சடனாக என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு காலியான பிளேஸ் வந்துச்சு, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பெட்ரூமுக்குள்ளே பூந்துச்சுன்னா கீழே எதுவும் இருக்காது. ஓகே, எம்டியாக இருக்கும். அது என்ன பண்ணோன்னா ஆளை பார்த்தோன்னா நம்ம மனுஷனை பார்த்தோன்னா அது போய் பயந்து வெளியே தான் பார்க்கும். ஓகே. அதனால் என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து கதவு சாத்திட்டு வெளியே வந்துடலாம், இல்லை அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா போய் பிடிக்கலாம், இல்லை வெளியே துரத்தி விட்டுடலாம். தயவுசெய்து பாம்பு யாரும் அடிக்காதீங்க. இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட்டோ இல்லை இது மாதிரி பாம்பு ரெஸ்கியூ பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணால் கூட வந்து பிடிச்சி விட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் தரேன். சப்போஸ் நம்ம ஆர்கார்லேயும் சரி, சர்க்குலேஷன் ராணிப்பேட்டில் வந்து எங்கே எமர்ஜென்சி இருந்தாலும் இவர் கால் பண்ணுங்கள், எது ரெஸ்கியூ பண்ணுறதா இருந்தாலும். லாஸ்ட் டைம் ஒரு பச்சந்தி கூட நீங்கள் ரெஸ்கியூ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்கள் வீட்டாண்டே வந்துட்டு இருந்தது. ஓகே. அது பசங்க அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நான் இது மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறதுனால தெரிஞ்சு ஒரு பையன் கால் பண்ணான். உடனே போய் அது விஷங்களா? பச்சந்தி விஷமா? பச்சந்தியும் விஷம் இல்லை ஜி. ஓகே. அது சைலண்டான ஒரு பிராணி. அது பூச்சி வகையாக தான் அது கடிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பலி தான் இருக்கும். ஓகே. பாம்பு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா என்ன ரீசனால வருது? இந்த எலி, தவக்கலை, அப்புறம் இந்த கோழிங்க அதிகமாக இருந்தால் வரும். கோழி ஸ்மெல், அந்த ஸ்மெல்லு. அதுக்கு ஃபுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வரும். அந்த நீச்சத்தன்மை வாசனை அதிகமாக இருக்கிற இடத்துல கன்ஃபார்ம் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி. ஓகே. இந்த லவ் பேர்ட்ஸு, இந்த புறா இது மாதிரி இருந்துச்சுன்னா பல நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல நாள் டவுட் வந்து பாம்புக்கு காது கேட்குமா கேட்காதா? பாம்புக்கு காது கேட்காதுன்னு இல்லை, அந்த அப்படி சொல்லி ஒரு இது படுத்திட்டாங்க, உணரும் தன்மை. அதை வைப்ரேஷன், இப்போ நம்ம டிஸ்டன்ஸாக இருக்குன்னா அந்த உணரிடும். அது நாக்கை நீட்டுறது வந்து அது நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி அது உணரும். பக்கத்தில் எதுனா அதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா, இல்லை வேறு எதனா அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்க்கும். பாம்பு வந்து பால்லாம் குடிக்குதுங்களா? இந்த கோயிலில் புத்துல எல்லாம் பாம்பு முட்டைலாம் ஊற்றுறாங்களே, அது பாம்பு பால் குடிக்காது, முட்டை சாப்பிடும், பால் குடிக்காது. அது பால் ஏன்னு சொன்னாங்கன்னா, புத்துல ஏன் பாம்பு ஊற்றுறாங்கன்னா, அது இனப்பெருக்கத்துக்காக இது பருவம் வந்துச்சுன்னா அந்நேரத்துக்கு பாம்புங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பாம்பு அது மேலே பாலை ஊற்றுனா அது மேலே இருக்கிற வாசனை தன்மை. பாம்பு வந்து ஒரு இடத்துல வந்து தோல் உரிக்குதுன்னா அந்த தோல் பார்க்குறோம் நம்ம, அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல எப்படி அலர்ட்டாக இருக்கணும்? அது தோலை பொறுத்து. இப்போது 15 நாள் இல்லை 3 நாள் 4 நாளில் உரிச்ச பாம்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அங்கே இருக்குது பாம்புன்னு. ஓகே. இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டுருந்துச்சு, அந்த இடத்துல வீடு கட்டிட்டோம் இல்லை க்ளீன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்காது கண்டிப்பாக. ஓகே. அது தோல் உரிக்குது, ஏன்னா அந்த இடம் வந்து அதுக்கு அடாப்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தோல் உரிக்கும், அங்கேருந்து ப்ரீட் ஸ்டார்ட் பண்ணிடும், அதனால் வந்து தோல் உரிக்கும். இப்போது நல்ல பாம்பும் சாரப்பாம்பும் ஒரே மாதிரியே இருக்குது, எப்படி இது நல்ல பாம்பு சாரப்பாம்புன்னு கண்டுபிடிக்கும்? இது நாங்கள் இது மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்ற பேர் ஆளுங்க இது உடம்பு பகுதி மட்டும் பார்த்துட்டு நல்ல பாம்புன்னு சில பேர் பயந்துருவாங்க, ஃபேஸ் பார்த்தா தான் தெரியும். இது சார பாம்புக்கு கூராக இருக்கும் ஃபேஸு. ஓகே. நல்ல பாம்புக்கு சொல்ல வேணாம், நம்ம எதிர்க்க வந்து நின்னாவே அது படம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த பாம்பு எடுத்துகிட்டு வர்றாங்க, மகுடி ஊதுறாங்க, காது கேட்காதுன்றாங்களே, அந்த மகுடிக்கு மட்டும் டான்ஸ் ஆடுது. அது டான்ஸ் ஆடுறது இல்லை ஜி. நீங்களே எதனா ஒரு துணியோ இல்லை எதனா ஒரு பொருள் காமிச்சிங்கன்னா அது வந்து நம்மளை தாக்க வருதா அப்படின்னு சொல்லி அது அலர்ட் ஆகி இது பண்ணுறது. மகுடி இதனால அதெல்லாம் சும்மா ஜி, அதெல்லாம் கற்றுக்கிறது. ஓகே ஜி. இப்போது பாம்புக்கு வந்து கண்ணே ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது, கொஞ்சம் பிளைண்டாக தான் இருக்கும்ன்றாங்க. அது தோல் உரிகிற காலத்தில், தோல் உரிகிற ஸ்டேஜ்னா அந்த நேரத்தில் வந்து ஒயிட் கலர் ஆகிடும். ஓகே. பிளர்னஸ் ஆகிடும். அந்த நேரத்தில் வந்து அதிகமாக சாப்பிடாது, அது தோல் உரிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட். இது நார்மலாக கூட கடிக்காதா பாம்பு? சாரப்பாம்பு கடிக்கும். இப்போ உங்கள் பக்கத்துலேயே இருக்க சைலண்ட்டாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா நான் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல, அது அழுத்தம் கொடுக்கல, எதனா அதை தொந்தரவு பண்ணால் எனக்கு கடிக்கும். ஓகே.
யாரும் சும்மா இருக்கணுங்களோ நம்ம காலுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே ஒரு அப்படியே பேண்ட்டுக்குள்ளே போய்க்குது. இப்போ பாம்பு வந்து நம்மளை இருக்கிறத பார்த்தே வந்து கடிக்குங்களா இப்படி? டேரெக்டாக வந்து எந்த பாம்பும் வந்து கடிக்காது. அதாவது வந்து அது தவறுதெல்லாம் நம்ம வீட்டு பக்கம் வந்துருச்சு, அந்த நேரத்தில் நம்ம அதை தவறுதெல்லாம் மெரிச்சிட்டோம், அதை துன்புறுத்துற மாதிரி வலி ஏற்படுற மாதிரி ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணும். எல்லா பாம்பும் அப்படி தானே? எல்லா பாம்பும் வெயிட் பண்ணும். அதாவது அதான் 4 வகைன்னு சொன்னல. ஓகே ஓகே. அந்த 4 வகை தான் நம்ம ஊருங்களில் 4 வகை. 4 வகையில் எது ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு? நான் கண்ணாடி வீரியன் சொல்லுவேன், அப்புறம் கட்டி வீரியன் சொல்லுவேன். கண்ணாடி வீரியன் அந்த அளவுக்கு ரெஸ்க்யூ பண்ணதில்லை. இந்த 3 பாம்பு, நல்ல பாம்பு, அப்புறம் கண்ணாடி வீரியன், கட்டி வீரியன். இந்த கண்ணாடி வீரியன் கடிச்சா தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணியிருக்குது. அதாவது வந்து ஒரு குட்டி நாய் கடிச்சா எந்த அளவுக்கு பல் இறங்கிருக்கும் அந்த அளவுக்கு தெரியும், வலி அதிகமாக ஏற்படும். அதனால அது பாம்பு பைட்டுன்னு தெரிஞ்சிடும். இந்த கட்டி வீரியன் வந்து கடிக்கிறதே தெரியாது, அது பைட் பண்ண இடமும் தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். அது என்ன ஆகுனா மயக்கம் ஏற்படும். அந்த பாம்பு மோஸ்ட்லி அந்த இடத்துல நைட்டில் தான் அது மோஸ்ட்லி நிறைய நைட்டில் தான், நைட் டைமில் தான் அது. எங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், சுத்தமாக இது பார்த்துக்கணுன்னா வீடு சைடெல்லாம் இருக்காது. சில பேரெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க இந்த தேங்காய் மட்டை. இப்போ நம்ம பாம்பு கடி வாங்கின எதனா ஒரு சிம்டம்ஸ் தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியும். எவ்வளோ நேரத்தில் என்ன சிம்டம்ஸ்? நைட் டைம்லனா சில பேருக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நைட் டைமில் எங்கே போய் கடி பைட் பண்ணதோ தெரியாது சரியா, அது பாம்பு கடியான்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து பூச்சி கடின்னு கூட போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஓகே. அதே மாதிரி பாம்பு கடித்த பாம்பு சில பேர் பார்த்துட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. ஓகே. எந்த பாம்பு கடிச்சதுன்னு சொல்லி இக்கட்டான டைமில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறது ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட்டாக என்ன விஷயம் சொல்ல வரீங்க பாம்பு ரெஸ்க்யூ பண்ணுறது? அது மட்டும் வரேன்னா, பாம்பு அது மாதிரி தவறுதலாக வீட்டு சைடு வந்துடுச்சோ எங்கன்னா வந்துச்சுன்னா யாரும் அடிக்காதீங்க. டேரெக்டாக வந்து அது ஃபைட் பண்ணி எதுவும் பண்ணாது. இது மாதிரி ரெஸ்க்யூ பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பத்திரமா எடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் முடிஞ்சால் பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி விட்டுருங்க, இல்லைன்னா துரத்தி விட்டுருங்க. தயவுசெய்து யாரும் அடிக்காதீங்க பாம்பு, அது சாஃப்டான இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாம்பை விட போகிறாரு, வாங்க பார்ப்போம். ஆற்றுல விடுவேன், அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஃபாரஸ்டான ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே போய் விட்டுருவேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுதுங்களே ஜி? எல்லா பாம்பும் இவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுங்களா, இல்லை சாரப்பாம்பு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டா? சாரப்பாம்பு தான் இவ்வளோ வேகம் போகுங்களா? ஆமாம் ஜி. இப்போது பாம்பு கடிச்சா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக இருக்குன்னா நம்ம ஜிஹெச் தான். ஜிஹெச் தான் பெஸ்ட்டு. எப்போவுமே ஜிஹெச் தான். ஜிஹெச் நம்ம வாலாஜா ஜிஹெச் போகலாம், அப்படி இல்லைன்னா அடுக்கும்பாரு ரொம்ப பெஸ்ட்டு. மெயினான ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே விஷமுறிவு மருந்து உடனே நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க. ஓகே ஜி. கூட பயமாக இருக்குது, ஏன்னா என்ன சாந்தி ஒன்று வந்துருக்கு. கேமராமேன் பா பாம்பு பிடிக்கிறதோட இந்த மாதிரி அங்கே இறங்கி போகிறது தான் கஷ்டம் போலக்குது. ஏன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு எங்கன்னா பிளெயினான இடமா இருக்கும்.